இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். நம்ம இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அவனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 501. லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 526 666 3666 அடிச்சிருந்தாங்க. ஸோ 20ஆந்தேதி அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 605 976. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டெய்லி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு மாதம் ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக என் சேனல் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? வீடியோ பாருங்கள் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன விஷயம் சொல்கிறன்றது தெரியும். ஏன்னா அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் அந்த வேர்டில் தான் நமக்கு போர்டு பாஸ் ஆகுது. அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா திருடி தட்டி தூக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு வேர்டையும் நம்ம சொல்கிற வார்த்தை ஒவ்வொன்றையும் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோவும் புரியும். சில பேர் புரியலைன்றாங்க. 3000 பேர்த்தில் ஒருத்தர் புரியலைன்னா நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. பட் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு மாதிரி வேர்டு இருக்கும், இங்கே ஒரு மாதிரி வேர்டு இருக்கும். அதனால் புரியாமல் போகலாம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம என்ன சொல்கிறது தெளிவாக பாருங்கள். திரும்ப சொல்கிற விஷயம், நம்ம வீடியோவில் கொடுக்குறத 80% நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 20% நீங்கள் அதில் தான் மேட்ச் பண்ணணும். ஸோ அப்படி மேட்ச் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நம்ம நல்ல ஒரு வின்னிங் வர முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வல்லால் நம்ம வீடியோலேயே நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டுருந்துச்சு. மிஷின் நம்பர் மிக்ஸ் பண்ணி 3D ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம மிஷின் நம்பர் பேஸில் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு அன்சோல்டு இருந்தது. ஸோ அது ஒரு ரீசன். சரிங்களா? அடுத்த நாள் கொடுக்குறது தான் அது கணக்கு போகும் நமக்கு. ஸோ அதுக்காக சொல்கிறேன். எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பி போர்டில் 3 நம்பர் தான் கொடுத்தேன். சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், 3 நம்பர் தான் கொடுத்தேன். அப்படி நம்பிக்கைலாம் இங்கே கீழே பாருங்க கொடுத்துருந்தேன். 3 நம்பர் 7ஆம் நம்பர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சப்போர்ட்டுக்கு 6 சொல்லியிருந்தேன். நான் இப்போ அந்த ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நாளைக்கு நான் 8ஆம் நம்பர் அல்லது 7ஆம் நம்பர் எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். தெளிவாக சொல்லியிருந்தேன். 8 அல்லது 7 எதிர்பார்க்குறேன். ஸோ சப்போஸ் இது மிஷின் நம்பரில் ஏதாவது இந்த ஒரு நம்பர் இறங்கிட்டால் அடுத்து இருக்கிற சப்போர்ட் கொடுத்த இந்த 2 நம்பரோட மேட்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட இங்கே நான் மார்க் பண்ணியிருந்தேன். தெரியுங்களா? இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 5 8 7 6ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த 7 8 உள்ளே வந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கிற நம்பர் இந்த 5ஆம் நம்பர் அங்கேயே கொடுத்துருந்தோம். ஸோ 4 6 தான் பெண்டிங். ஸோ சப்போர்ட் கொடுத்ததும் இங்கேயும் 6ஆம் நம்பர் சொல்லியிருந்தோம். ஸோ மாதம் சி போர்டு ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு. சரிங்களா? பி போர்டில் 7ஆம் நம்பரும் பி போர்டில் 7 நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டோம். சி போர்ட்லேயும் நம்ம 7ஆம் நம்பர் வந்தது அப்படின்னா இந்த நம்பர் தான் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே போர்டு நம்ம பிசி பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அன்சோல்டு வரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்திருந்த போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி 282 அடிச்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ இங்கே 2 இங்கே 8 தான் நம்ம பிளான் பண்ணோம். ஸோ அவங்க அந்த நம்பர் அடித்ததுனால மாறி இருக்குது. சரிங்களா? அன்சோல்டு வந்ததுனால நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த 2வது பேட்டர்னில் போங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது எல்லாமே நமக்கு அன்சோல்டில் போனதுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அது யாராலும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா பாருங்கள், அன்சோல்டு வந்ததுனால இது அப்படியே பவர். சரிங்களா? 282. ஸோ கொடுத்தது இங்கேயே வந்திருந்தது. இது வந்ததுனால தான் இங்கே இது அடித்ததுனால தான் நம்ம மிஷின் நம்பர் கொடுத்தது இட்டானுச்சு. அதனால் தெளிவாக வீடியோ புரிஞ்சுக்கோங்க. நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்குற ரிசல்ட் ஒன்று வீடியோவில் வரும். ஒருவேளை மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பார்க்கணும். நம்ம இங்கே கொடுக்குற 3D ஏதாவது ஒன்று நமக்கு அங்கே வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு அடுத்ததில் தான் அது வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே 82 மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அன்சோல்டாக போயிருக்கு. சரிங்களா? இது பவர் எடுத்து அன்சோல்டாக போயிருக்கு. அப்போ நம்ம மிஷின் நம்பர் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் தான் வரும். ஸோ மிஷின் நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே 276ன்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஒரு நல்ல நம்பர் டேரக்ட் பிசி பாஸ் பண்ணுற மாதிரி 276ன்னு கொடுத்துருந்தோம் நம்ம மிஷின் நம்பர் எடுத்து. அது 76 அங்கேயும் மேட்ச் பண்ணியிருந்தோம். சிங்கிள் போர்ட்லேயும் 7 மேட்ச் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு வின்னிங் தான். ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சொல்கிறத கடைசி வரைக்கும் கேளுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
சரிங்களா? புரியலன்னு சொல்கிறவங்க சொல்கிறேன், மற்றபடி எல்லாம் ப்ளே பண்ணுற எல்லாத்துக்குமே புரியும். நம்ம என்ன சொல்ல வரோன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சொல்கிறேன், அவங்க வந்து புரியலை அப்படின்னு ஒருத்தர் தான் சொன்னார். ஸோ அவர் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாரு என்னன்னு தெரியல, சரியாக அவருக்கு புரியல, இல்லை அவருக்கு கேம் ப்ளே பண்ணுறது எப்படின்னு தெரியலையே என்னன்னு தெரியல. சரிங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டில் 2 4 6 1 7 சரிங்களா? இந்த மாதிரி தான் வருது. அதாவது நான் இங்கே சொல்கிறது எல்லாமே நம்ம சார்ட்லேயும் ஃபார்முலாலையும் எடுத்தது. உங்கள் கணக்கில் இங்கே வர நம்பர் போர்டில் வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறத பாருங்கள். ஸோ பி போர்டில் 8 7 3 1, சி போர்டில் 4 8 2 1 3 9. ஸோ இதில் வந்து நிறையா நம்பர் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இங்கேயும் ஒன்றா நம்பர், எல்லாத்துலேயும் ஒன்றா நம்பர் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ரிப்பீட் நம்பர். நான் என்ன சொல்கிறேன்னா, நானாக இந்த நம்பர் எதுவும் எடுக்கிறது இல்லை. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம சார்ட்டில் என்ன வருதோ அதை தான் எடுத்து மேட்ச் பண்ணுறேன். ஃபார்முலாவில் என்ன வருதோ அதை தான் எடுத்து மேட்ச் பண்ணுறேன். நானாக செட் பண்ணுற மாதிரி தான் 0 to 5 இதில் 6 to 7 அந்த மாதிரி கொடுத்துருவோம் நான். சரிங்களா? நமக்கு அங்கே என்ன வருதோ அதை தான் எடுத்து கொடுக்குறேன். திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இது நிறைய நம்பர் இருக்குன்னு நீங்கள் இது பண்ணிக்க வேணாம். இதில் உங்கள் கெஸ்ஸிங் என்ன மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய கெஸ்ஸிங் படி நாளைக்கு ஏ போர்டில் வந்து 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒரு சப்போர்ட்னு போனால் ஒரு 0க்கு போகலாம். சரிங்களா? அதேமாரி பி போர்டில் 8 7 3 1ஆம் நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? 1ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போங்க. அதேமாரி சி போர்டில் நம்ம எப்பயுமே 5 நம்பர் கொடுத்து அதை நம்ம கடைசியாக வந்து ஸ்பெஷல் சி போர்டு பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். இதுக்கு மேலே எப்படி தமிழில் தெளிவாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ 4 8 2 1 3 சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? இங்கே 2 நம்பர் தான் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ சப்போர்ட் கொடுக்குற நம்பர் என்னென்னா ஆல்ரெடி ரிப்பீட்டாக அடித்த நம்பர். ஸோ திரும்பவும் வருமானது தெரியல. ஆனால் சார்ட்டில் மேட்ச் ஆகுதில்ல, ரிப்பீட்டாக அடிக்குதுன்னா நிறையா ட்ரிப் 0 9 அடிச்சிருக்கு. 7ஆம் நம்பர் நிறையா ட்ரிப் அடிச்சிருக்கு நாளைக்கு. ஸோ 0 97 அந்த மாதிரி பேட்டர்னில் கூட நாளைக்கு வின்னிங் வரலாம். சொல்கிறேன், இங்கே எழுதுற பாருங்கள், 0 97 0 79 அந்த மாதிரி பேட்டர்னில் கூட வின்னிங் வரலாம். ஏன்னா அதுதான் ரிப்பீட்டாக அடித்த நம்பர். அதனால் சப்போர்ட் கொண்டு போயிருக்கேன் நான். சரிங்களா? ஸோ இதில் என்னென்னா நாளைக்கு திரும்பவும் வந்து நீங்கள் 976 அடிச்சு நேற்று நான் இது வந்து மிஷின் நம்பர் இந்த மாதிரி இறங்குனிச்சோ, இல்லை நம்ம கொடுக்குற 3D இறங்குனிச்சோ, அதுக்கப்புறம் வர கெஸ்ஸிங் நல்லா வந்து கிளிக் ஆகும். அதனால் தெளிவாக புரிஞ்சுக்க, நம்ம கொடுக்குற ஒரு 3Dயோ அல்லது நம்ம போர்டு நம்பரோ நமக்கு வந்து மிஷின் நம்பரில் வந்துட்டால் அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் கால்குலேஷனுக்கு தான் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்து போடணும். ஏன்னா அதை வச்சு தான் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது. 6ஆம் நம்பர் அடித்து 0 8 4 2 3 சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். நாளைக்கு 3ஆம் நம்பர் நிறைய போர்டில் வருது. ஸோ ஒரு டபுள்ஸாக கூட வரலாம். சரிங்களா? அதுக்காக தான் வீடியோ கேட்க சொல்கிறது. நான் டபுள்ஸும் கூட எழுத மாட்டேன், பட் நீங்கள் வீடியோ கேட்டுக்கோங்க, அப்போ தான் கேட்பீங்க நீங்கள். ஸோ சொன்னால் கூட நீங்கள் திரும்ப வந்து பார்ப்பீங்க, ஓ சொல்லியிருக்காரு அப்படின்னு. சரிங்களா? இப்போ சி போர்டில் நான் உங்களுக்கு போர்ட் கன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிறது 6ஆம் நம்பருக்கு ஒரு 4ஆம் நம்பர் போகிறேன். பெண்டிங் நம்பர் நாளைக்கு 6ன்னு அடித்தா 8ம் வரும். சரிங்களா? இந்த 2 நம்பர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்த ஆப்ஷனாக நான் போகிற நம்பர் வந்து ஒரு 2ஆம் நம்பர் போகிறேன். அதுக்கடுத்து நான் ஒரு 3ஆம் நம்பர் போகிறேன். சரிங்களா? 1ஆம் நம்பர் நான் இங்கே கீழே கடைசியாக எழுதுகிறேன். ஏன்னா 6 அடித்து டேரெக்டாக பவர் அடித்து 1 வந்தால் நமக்கு வந்து இதுதான். ஆனால் அது மிஷின் நம்பரில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இதில் ஏதாவது ஒரு நம்பர் மிஷின் நம்பர் இறங்கிருச்சு அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிறதா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இதுதான் வந்திருக்கு நமக்கு 4 8 2 அப்படியே வந்துருச்சு. 3ஆம் நம்பர் வந்துருச்சு. 0க்கு பதிலாக நான் 1ஆம் நம்பர் போயிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ 9ஆம் நம்பர் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். ரிப்பீட் வந்ததுனால கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்துக்கோங்க. நம்ம உங்களுக்கு வந்து அதை ஃபைனல் பண்ணுறேன் நான். அதுக்கு முன்னாடி நம்ம பிசி நம்பர்ஸ் பார்த்தலாம், ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 4ஆம் நம்பர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 84. சரிங்களா? 84 74. அதேமாதிரி 2 6க்கு 2 1 2 1 1 1 72 48 07 49 4 4ங்க இது. சரிங்களா? 6 6 போட்டேன், இப்போ தான் அடிச்சது. ஸோ திரும்பவும் 6 6 அப்படியே இறக்குவாங்களான்றது டவுட்டு தான். ஸோ அதனால் 4 4 போட்டேன். சரிங்களா? ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி எப்பயுமே நம்ம அடித்து எழுதுகிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பார்த்துக்கோங்க. நாளைக்கு 4ஆம் நம்பர் தான் ஆல் போர்ட்லேயும் கொடுத்துருக்கோம் நம்ம. சரிங்களா? சி போர்டும் அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம், ஏ போர்ட்லேயும் அதை எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் 4ஆம் நம்பர் ஒரு நாளைக்கு ஒரு ஹீரோவான நம்பர் தான் 59. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் போர்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 8 கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ 4ஆம் நம்பர் சரி, 8ஆம் நம்பர் சரி, 3ஆம் நம்பர் சரி, நாளைக்கு டபுள்ஸாகவே வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இதில் 2 நம்பர் இருக்கணும். இந்த 3 நம்பரில் கண்டிப்பாக வந்து 2 நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஸோ இப்போ நம்ம போர்டு ஃபைனல் பண்ணிடலாம். ஸோ அப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அப்புறமேட்டு நம்ம ஆல் போர்ட் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நாளைக்கு 9ன்னு அடித்ததுக்கு 9ஆம் நம்பர்னு அடித்ததுக்கு நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2ஆம் நம்பர். சரி, நாளைக்கு ஏ போர்டில் நான் 3 நம்பர் கொடுக்குறேங்க. ஏன்னா 3 நம்பர் வந்து வருது, அதில் நான் வந்து 2 இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறேன். சரிங்களா, சப்போர்ட் கொடுத்த நம்பர் உங்கள் கணக்கில் வந்து எடுத்து மேட்ச் பண்ணிங்கன்னா 9ன்னு அடித்தா 0வும் இறங்கும் அப்படியே கீழே. 9க்கு 0, 6க்கு 8 அப்படின்ற ஒரு பேட்டர்ன் தான் இந்த மாதம் பூரா அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம போகிற நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு 4ஆம் நம்பர், ஒரு 1ஆம் நம்பர். ஸோ 2ஆம் நம்பர் எல்லா போர்ட்லேயும் மேட்ச் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இதில் நான் 4ஆம் நம்பர் ரொம்ப எதிர்பார்க்குறேன். எதுவும் போடுறவங்களுக்கு ஸோ 2 ஆப்ஷன் ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டில் 7ன்னு அடித்ததுக்கு நாளைக்கு 7 ரிப்பீட் வருதுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், 7 ரிப்பீட் வருது. ஸோ அப்படியே ரிப்பீட் வருமானது இல்லைன்னா ஏ போர்ட்லேயுமே 7 வந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஏ போர்ட்லேயுமே 7ஆம் நம்பர் வந்ததுங்க. ஸோ 7ஆம் நம்பர் அப்படின்றது ஏ போர்ட் பி போர்டில் வருது. ஸோ பி போர்டில் ஏதாவது ஒரு நம்பர் இறக்குவாங்களான்னு தெரியல, ஏன்னா அந்த மாதிரி தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அடிப்பாங்களான்றது ஒரு டவுட்டு தான். சரிங்களா, ஸோ அதுக்காக வந்து நான் 7ஆம் நம்பர் இங்கே வந்து கணக்கில் வந்ததுனால நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பருக்கு ஒரு 3ஆம் நம்பர் பார்க்கலாம். சரிங்களா, 7ஆம் நம்பருக்கு ஒரு 3ஆம் நம்பர் பார்க்குறேன் நான். சரிங்களா, எப்படி இந்த இங்கே 9-0 போடணும், அந்த மாதிரி ஒரு 3ஆம் நம்பருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். அதை விட்டால் 8ஆம் நம்பர் போகலாம். சரிங்களா, 2 நம்பர். ஸோ 3ஆவது நான் ஒரு 1ஆம் நம்பர் போகிறேங்க. ஸோ அதில் வந்து நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7க்கு இந்த 2 நம்பர் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். சரிங்களா, அதேமாதிரி சி போர்டுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ சி போர்டு நான் திரும்ப இங்கே மார்க் பண்ணுறவங்களுக்கு சி போர்டில் நாளைக்கு 6ஆம் நம்பருக்கு ஷூராக வந்து ஒரு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க. சரிங்களா, மிஷின் நம்பரில் அடிச்சிட்டா மட்டும்தான் அடுத்த ஆப்ஷனுக்கு போகணும். அதேமாதிரி 8ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஷூராக வந்து 2 நாளாக நான் எய்ம் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு நிறைய கணக்கில் வருது. பி போர்டு அல்லது சி போர்டில் 8, ஒரு போர்டில் 8ஆம் நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. சரிங்களா, 4, 8, 6க்கு வந்து 4, 8. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4, 8. ஸோ இந்த 4க்கு 6க்கு 1 அது வேண்டாம். நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு 3ஆம் நம்பர் அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் நான். சரிங்களா, 2 ஸ்டார் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து நான் 2ஆம் நம்பர் கொடுக்குறேங்க. சரிங்களா, இதுதான் அந்த 4 நம்பர். 5 நம்பரில் நான் 4 நம்பர் கொண்டு வந்திருக்கேன். நான் திரும்ப இங்கே மார்க் பண்ணுறேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதேமாரி பெண்டிங் நம்பர் அதிகம். ஸோ ரெண்டுமே ஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் கொடுக்கணும். சரிங்களா, ரெண்டுமே ஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் கொடுக்கணும். ஸோ 3ஆவது ஆப்ஷன், இது 4ஆவது ஆப்ஷன், இதான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 நம்பரில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் இது தான் நான் கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு 6ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் அடிச்சிட்டா, சரிங்களா, 4ஆம் நம்பர் அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 நம்பர் தான். இந்த 3 நம்பரில் நம்ம இந்த 1க்கு 6 கொட்டி போட்டுக்கணும். சரிங்களா, 6ஆம் நம்பர் சேர்த்திக்கணும் நம்ம. ஒருவேளை அவங்க 8ஆம் நம்பர் அடிச்சிட்டாங்க மிஷின் நம்பரில் அப்படின்னா நம்ம இந்த 2 நம்பர் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்து எனக்கு அங்கே டைம் இல்லை, பட் அதுக்காக தான் நான் வீடியோ சொல்லிடுறேன். ஒருவேளை அவங்க 4ஆம் நம்பர் நாளைக்கு மிஷின் நம்பரில் அடித்தா, சரிங்களா, மிஷின் நம்பரில் அடித்தா நீங்கள் போகக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் போகணும். சரிங்களா, 8, 4ஆம் நம்பர் அடிச்சிட்டாங்கன்னா 8 பெண்டிங் நம்பர் 1, 6 பேட்டர்ன் போகணும். சரிங்களா, 1, 6 4ஆம் நம்பர் அடிச்சிட்டா. அதேமாதிரி 8ஆம் நம்பர் நாளைக்கு அடிச்சிட்டாங்கன்னா 2, 3 பேட்டர்ன் போங்க மிஷின் நம்பரில் அடிச்சிட்டா. ஸோ அது ஒரு இன்ட்டு மாதிரி நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ புரிஞ்சவங்க அதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து விஷயம். இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வின்னிங் வரும். புரியுதுங்களா, சி போர்டில் கொடுத்தாச்சு, நம்ம சி போர்டை வச்சு தான் எல்லாத்தையும் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அப்போ சி போர்டில் நாளைக்கு 4 இறங்கிட்டா அடுத்த பேர் என்ன இறங்குனா 1, 6. ஒருவேளை சி போர்டில் 8ஆம் நம்பர் 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ 8ஆம் நம்பர் இறங்கிருச்சுன்னா இது அதேமாதிரி அதே இந்த பேருக்குள்ளே ஒருவேளை 2ஆம் நம்பர் இறங்கிட்டால் நீங்கள் இந்த 2 பேர் 8, 3ன்னு பார்த்துக்கணும். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள், ஒரே ஜோடி தான் அது. சரிங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4ஆம் நம்பர் இறங்குனுச்சு அப்படின்னா நான் திரும்ப 6ஆம் நம்பர் தான் இங்கே கொடுத்துருந்தேன். சரிங்களா, 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 1, 6 போங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன். 4, 6, 4, 1. ஸோ 4, 7, 8, 4, 1, 9, 9, 5, 7, 2, 2, 0, 2, 0. ஒருவேளை 0 நாளைக்கு வரும். ஏன்னா இன்றைக்கி எப்பயுமே அன்சோல்டுன்னு ஒரு நம்பர் அடித்தாவே அடுத்த நாள் 0 வரும். அப்படி எப்படி வரும்னா மேலே இருக்க நம்பர் கூட 0 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே அன்சோல்டு அடித்தது 2, 2. ஸோ அதனால் 2, 0 வரலாம். 78, 33 ஒரு டபுள்ஸ் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று பார்க்குறது 3D நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3D பார்த்திங்கன்னா 720, 247 இந்த பேர் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 247 பேர். 834,
153 164 இந்த பேரும் பார்த்துக்கோங்க. அந்த 6 4 பேட்டர்ன் சொன்னதால. ஸோ 3 3 ட்ரிபிள்ஸ் வருது, 4 8 8 டபுள்ஸ் வருது. சரிங்களா? அதனால் இங்கேயும் கொடுத்துருக்கு, அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் போர்டு ஃபைனல் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்திக்காங்க. சரிங்களா? ஏ போர்டில் நான் போகக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 1 சப்போர்ட்டுக்கு 2ன்னு கொண்டு போகிறேன். அதெல்லாம் நம்பர் எப்படி குறைக்கிறன்னு மட்டும் அப்படி தான் அதை தான் நீங்கள் பார்க்கணும். பார்க்காம சும்மா அப்படியே கமெண்ட் பண்ணி விட்றீங்க. யாரோ சொல்கிறாங்கன்னு ஓடியாந்து ஒன்று கமெண்ட் பண்ணி விட்றீங்க. ஸோ பாருங்கள். ஸோ அதேமாதிரி நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது வந்து ஏ போர்டில் 4 8 சரிங்களா? அடுத்த பேர் போகிறது வந்து 2 3. ஸோ இந்த பேர் தான் கொடுக்குறேன். இங்கேயும் சப்போர்ட்டுக்கு ஒரு 1 நம்பர் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. எல்லாம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.